அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தஞ்சாவூரில் முதல்வர் மருந்தகத்தின் மருந்து இருப்பு, சேவையின் தரம் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரடியாக கேட்டறிந்திருக்கிறார். மருந்துகள் வழங்கும் நடைமுறை, பொதுமக்களின் வருகை குறித்து பணியாளர்களிடம் முதலமைச்சர் கேட்டறிந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்கள் உட்பட முக்கிய நகரங்களிலே முதலமைச்சர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டு முழு அளவில் செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றன. முதல்வர் மருந்தகத்தில் தேவையான அடிப்படை மருந்துகள் உட்பட அனைத்து விதமான நோய்களுக்குமான மருந்துகள் வைக்கப்படுகின்றன. மேலும் விலை குறைவாக முதலமைச்சர் மருந்தகத்திலே மருந்துகள் விநியோகம் செய்யப்படுகின்றன. கூட்டுறவுத்துறை உள்ளிட்டவற்றின் பங்களிப்புடன் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக கொள்முதல் செய்யப்படக்கூடிய அந்த மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில்தான் தமிழக முதலமைச்சர் தஞ்சைக்கு சென்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தஞ்சையில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பயணிக்கும் பொழுது முதலமைச்சர் மருந்தகத்தில் திடீர் ஆய்வினை முதல்வர் மேற்கொண்டிருக்கின்றார். அதன்படி முதல்வர் மருந்தகத்தினுடைய பணியாளர்களிடம் முதல்வர் மருந்தகத்திலே போதுமான மருந்துகள் இருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றனவா, வேலை நேரம் எவ்வாறு இருக்கின்றன, காலையில் எத்தனை மணிக்கு திறக்கப்பட்டு இரவு எத்தனை மணிக்கு மூடுகின்றீர்கள், ஏதேனும் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு இருக்கின்றதா, எந்த மாதிரியான மருந்துகள் அதிகம் விற்பனையாகின்றன என்ற விவரங்களை எல்லாம் முதல்வர் மருந்தகத்தினுடைய பணியாளர்களிடம் முதலமைச்சர் கேட்டு பெற்றிருக்கின்றார். இந்த தஞ்சை பயணத்தை பொறுத்தவரை பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் பங்கேற்றிருந்தாலும் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் செல்லும் பொழுது இதுபோன்று திடீரென பல்வேறு அரசு நலத்திட்டங்களுடைய செயல்பாட்டின் தன்மை எவ்வாறு இருக்கின்றன என்பதை கண்டறிவதற்காக காவல் நிலையம் உட்பட பல்வேறு இடங்களுக்குமே சென்று முதலமைச்சர் அவ்வப்பொழுது மாவட்டங்களுக்கு ஆய்வுக்கு செல்லும் பொழுது இது போன்ற ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் தஞ்சை சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் பொதுமக்களிடம் முதல்வர் மருந்தகத்திற்கான வரவேற்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளும் விதமாக முதல்வர் மருந்தகத்தினுடைய பணியாளர்களிடம் தகவல்களை கேட்டறிந்திருக்கின்றார். பணியாளர்களும் பொதுமக்களிடம் அதிகம் வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய மருந்துகள் என்ன, எந்த மருந்துகள் எல்லாம் அதிகம் விற்பனையாகின்றன, எந்த மூலக்கூறு கொண்ட மருந்துகள், அதாவது இந்த ஜெனரிக் மருந்துகள் உள்ளிட்டவை எல்லாம் எவ்வாறு விற்பனை செய்யப்படுகின்றன என்ற விவரத்தை முதலமைச்சருக்கு எடுத்துக் கூறியிருந்தனர். நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு. காலைல 9 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் இருக்கு சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ போகுது? 4 ரூபாய்க்கு அப்படியா? ஒன்றும் எல்லா மருந்தும் கிடைக்குது இருக்கா? எல்லா மருந்துமே கிடைக்கும். ஒன்றும் டிமாண்ட் இருக்காது? இந்த பிராண்டட் ஜெனரிக் எல்லாமே கிடைக்கும் சார். அப்படியா? எப்போ கடை திறக்கிறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் எப்போ திறக்கிறீங்கண்ணா? காலைல 9 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் இருக்கு சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ போகுது? 4 ரூபாய்க்கு அப்படியா? ஒன்றும் எல்லா மருந்தும் கிடைக்குது இருக்கா? எல்லா மருந்துமே கிடைக்கும். ஒன்றும் டிமாண்ட் இருக்காது? இந்த பிராண்டட் ஜெனரிக் எல்லாமே கிடைக்கும் சார். அப்படியா? எப்போ கடை திறக்கிறீங்க? காலையில் எத்தனை மணிக்கு? காலையில் எப்போ திறக்கிறீங்கண்ணா? காலைல 9 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் இருக்கு சார். ஒரு நாளைக்கு எவ்வளோ போகுது? 4 ரூபாய்க்கு அப்படியா? ஒன்றும் எல்லா மருந்தும் கிடைக்குது இருக்கா? எல்லா மருந்துமே கிடைக்கும். ஒன்றும் டிமாண்ட் இருக்காது? இந்த பிராண்டட் ஜெனரிக் எல்லாமே கிடைக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.